திமுக கூட்டணி உடைவதற்கான நாள் வெகு விரைவில் தொடங்கும்னு சொன்னேன். அதிமுக உடைவதற்கு அங்கே ஒன்றும் இல்லை, இன்னும் கூட்டணி உடன்பாடுகளே ஏற்படல, பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. எந்த அக்ரிமெண்ட்டும் உங்கள் மாதிரி 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு தன் கட்சிக்கு திமுகவுக்கு எழுதி கொடுத்த கணக்கு இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காங்க எடப்பாடியார்லாம். ஆக நாளைக்கே பிஜேபியை கழட்டி விடுறதுக்கு ஒன்றும் நேரமாகாது. பிஜேபிக்கு இங்கே என்ன வாக்கு சதவீதம் இருக்குது சொல்லுங்கள்? எதுக்கு பிஜேபியை வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் 40 நமதே அப்படிங்கிற ரீதியில் பாரதிய ஜனதாவோடு நாம் கூட்டணி வைத்தால் ஏதாவது ஆட்சி மாற்றங்களில், ஆட்சி கனவுகளில் இருக்கிற அதிமுக ஏதோ ஒரு 4-5 மத்திய அமைச்சர்கள் சீட்டு கிடைக்காதங்கிற கனவு தான். இதே தான் திமுகவுக்கும். இல்லை சார், இந்த ஊழல் வச்சு தான் அதிமுக மிரட்டி கூட வச்சுருக்காங்கன்ற மாதிரி. என்ன ஊழல் செய்ய எதாவது இருக்கான்? இப்போ திமுக ஊழல் செய்யலையா? அதிமுக ஊழல் செஞ்சு அதனால் பாஜக மிரட்டுது. 888 கோடி ரூபா அங்கே ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான், திருச்சியை மையமாக வச்சு. இங்கே சென்னையை வச்சு பல பேர் கொள்ளையடிச்சிருக்கேன். நான் இன்னொரு உண்மையை நமது வலைவலைத்தளத்தின் முதலாக அறிவிக்கிறேன். எண்ணூர் மின்சார உற்பத்தி நிறுவனத்தில் தெர்மல் 1, தெர்மல் 2, தெர்மல் 3ல் நிலக்கரி சாம்பல் அள்ளுகிற வகையில் ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கிற ஆதாரம் வேணும்னு நான் உங்களுக்கு தரேன். கோவிந்தசாமியின் சட்டமன்ற உறுப்பினருடைய 50 டிப்பர் வாகனங்கள் ஓடியது. இந்த வாகனங்களை இன்றைக்கு பிரச்சனை தொடங்கினதுனால அங்கே ரமேஷுங்கிற மாவட்ட செயலாளர் வந்ததற்கு பிறகு திமுகவில் அவருடைய டிப்பர்கள் உள்ளே ஓடுது, கோவிந்தசாமியுடைய டிப்பர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. சாம்பலில் ஒரு லோடு 400 ரூபாய்க்கு வாங்கி 40,000க்கு விற்கப்படுகிற அவல கொடுமைகள் இந்த மண்ணில் நடந்தேறி கொண்டே இருக்கிறது.